லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 12 தி ஆரிஜின் ஆஃப் த இக்னோரன்ஸ் என்கின்ற அந்த சாப்டர்னுடைய இறுதி பகுதியான அந்த சினாப்சிஸ் கருத்து சுருக்கம் அதற்கு நாம் வந்துள்ளோம். இந்த சாப்டர்ல பகவான் இந்த அறியாமையில் காணப்படும் இந்த உலகம், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள் எல்லாமே இந்த பிரிவினைக்குட்பட்டு இருக்கின்றன. பிரிவினைக்குட்பட்டு அறியாமையில் இருக்கின்றன. இந்த அறியாமையும் பிரிவினைக்குட்பட்ட நிலையும் தொடர்ந்து நீடித்திருக்கின்றன. இது எவ்வகையில் சாத்தியப்படுகின்றது? இதனுடைய மூலம் எதுவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து பகவான் விளக்குகின்றார். அந்த மூலத்தை பகவான் மூலம் குறித்த தன்னுடைய விளக்கத்தை வழங்கும் பொழுது பகவான் வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை பகவான் தன் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவைகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கின்ற ரீதியில் அனைத்து கண்ணோட்டத்தை, அனைத்து கருத்துக்களையும் தன் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பகவான் இங்கு விளக்குகின்றார். நாம் தற்பொழுது இதற்கு உள்ளே செல்லலாம். அந்த சினாப்சிஸ் அதற்குள்ளே நாம் செல்லலாம். ரெண்டு பேராகிராஃபா படிக்கலாம். ஒவ்வொருத்தரா படிக்கலாம். Can I read, sir? Yes, please. The Life Divine, Book 2, Chapter 12, The Origin of the Ignorance, Synopsis. The integral oneness is the truth of our existence. Brahman is an absolute being who must be absolute consciousness and cannot be subject to ignorance and is indivisible. Then, how is this ignorance present and how the apparent division is kept in continuance in the indivisible? The being is integrally one. It cannot be ignorant of itself. All things are itself. Its conscious modifications, they are determinations of its being. Therefore, it cannot be ignorant of things, of their true nature, of their true action. Thank you, sir. Thank you. நம்முடைய அந்த இருப்பு, அதனுடைய அடிப்படை உண்மை என்னவென்றால் இன்டெக்ரல் ஒன்னஸ், ஒரு முழுமையான பூரணமான ஒருமை. இன்டெக்ரல் ஒன்னஸ் என்றால் பூரணமான முழுமையான ஒருமை. அதுதான் நம்மளுடைய இருப்பு, அதனுடைய உண்மை, இருப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை. இந்த உண்மையின் அடிப்படையில் தான் பகவான் இந்த தன்னுடைய கருத்துக்களை இதை ஒரு அடிப்படை உண்மையாக கொண்டு இதன் அடிப்படையில் தான் அறியாமையினுடைய மூலத்தை பகவான் விளக்குகின்றார்.
The integral oneness என்றால் there is only one Brahman. எல்லாமே அந்த one without a second. அதுதான் integral oneness. பிரம்மனுடைய அடிப்படை அம்சம் என்னவென்றால் அது ஒரு முழு முதலான ஒரு பொருள். இட் இஸ் அன் அப்சல்யூட் பீயிங். முழு முதலாக இருப்பது மாத்திரமல்ல, அது முழு முதலான உணர்வு நிலையை கொண்டதாக இருக்கின்றது. இட் மஸ்ட் பி an absolute consciousness. அப்படி இருக்கும் பொழுது அது அறியாமை என்கின்ற அறியாமை என்கின்ற அம்சத்திற்கு அது எக்காலத்திலும் உட்படாது. இரண்டாவது, அதை பகுக்க முடியாது. பிரம்மன் அறியாமை என்கின்ற அம்சத்திற்கு உள்ளாக இருக்கவே முடியாது, பகுக்கவே முடியாது. இதெல்லாம் அடிப்படை உண்மைகள். இதுல எதுவும் மாற்றமே கிடையாது. இந்த கருத்தை நாம் நன்றாக அறிந்த கருத்து. அப்படி இருக்கும் பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலையில எப்படி இருக்கின்றோம்? அந்த ஒன்னஸ் அதை அறிகின்றோமா? அந்த ஒருமை என்கின்ற உண்மையை அறிந்துள்ளோமா என்றால் இல்லை. நம் எல்லாருமே தனித்தனி அமைப்புகளாகத்தான் அனைத்தையும் காண்கின்றோம். நாம் வேறு பிறர் வேறு என்றுதான் அனைத்தையுமே பார்க்கின்றோம். எவ்வாறு இந்த அறியாமை உள்ளே நுழைந்தது? எல்லாமே இன்டெகிரல் ஒன்னஸ் அப்படிங்கிற உண்மை. அதுதான் ட்ரூத் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ். வாழ்வினுடைய அடிப்படை உண்மை இன்டெகிரல் ஒன்னஸ் என்றால் எவ்வாறு இந்த அறியாமை உள்ளே நுழைந்தது? எவ்வாறு இந்த புறத்தில் தெரியும் பிரிவு? பகவான் அந்த வார்த்தையை அந்த சொற்றொடரைத்தான் உபயோகிக்கின்றார். அப்பேரண்ட் டிவிஷன் என்று கூறுகின்றார். அப்பேரண்ட் டிவிஷன் என்று ஏன் பகவான் கூற வேண்டும்? வெறும் டிவிஷன் என்று கூறலாமே. மேற்புறத்தில் தோற்றமளிக்கும் பிரிவினை என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா ரியலா ஒன்னஸ் தான். ரியாலிட்டி இஸ் ஒன்லி ஒன்னஸ். டிவிஷன் இஸ் ஒன்லி அப்பேரண்ட். மேற்புறத்தில் காணப்படுவது போல் தோற்றம் தான் டிவிஷன். ரியலா டிவிஷன் கிடையாது. ஈவன் தட் அப்பேரண்ட் டிவிஷன் கூட எப்படி இருக்க முடியும்? அதுதான் பகவான் கேட்கிறார். பகுக்க முடியாத ஒன்றில் எப்படி இந்த டிவிஷன் இருக்க முடியும்? இந்த கேள்வி. அடுத்தது, இந்த பிரம்மன் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு முழுமையானது, ஒருமையானது. The being is integrally one. அது முழுமையா இருக்கும் பொழுது அது தன்னை குறித்து அறியாமையில் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. இட் cannot be ignorant of itself. அது தன்னுடைய பகுதி ஏதோ ஒரு தன்னுள் இருக்கக்கூடிய பகுதி குறித்து அறியாமையில் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. நாம் இருக்கின்றோம். நம்முடைய புற தோற்றம் குறித்த நாம் அறியாமையில் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. நம்முடைய அகத்தின் என்ன நடக்கின்றது என்பது குறித்து அறியாமையில் இருக்கலாமே ஒழிய புறத்தில் நாம் எவ்வாறு காணப்படுகின்றோம் என்று நாம் நன்கு அறிந்துதான் இருக்கின்றோம். அதே போல பிரம்மன் பார்த்தோம் அப்படின்னா தன்னை குறித்த அறியாமையில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த பிரபஞ்சம், இதில் காணப்படும் அனைத்துமே அதுதான். அதனுடைய பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? அதனுடைய உணர்வுள்ள மாறுபட்ட தோற்றங்கள் அப்படிங்கிறார். உணர்வுள்ள மாறுபட்ட தோற்றங்கள், கான்சியஸ் மாடிஃபிகேஷன்ஸ். அது பிரம்மமாகவே இருப்பதில்லை. பிரம்மன் பல்வேறு நிலைகளில் தன்னை மாறுபடுத்தி வேறுபடுத்தி காட்டுகின்றது இந்த உலகத்தில். அதெல்லாம் எப்படி இருக்கு? கான்சியஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறார்.
ஆகக்கூடிய அதுதான், அது பிரம்மன் தான் அது. அதனால் உருவாக்கப்பட்டவைதான் அனைத்துமே. தே ஆர் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் இட்ஸ் பீயிங். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எது குறித்தும் அதற்கு அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எது குறித்தும், அதனுடைய அம்சம் குறித்தும், அதனுடைய உண்மையான செயல்பாடு குறித்தும் அதற்கு அறியாமை இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது அடிப்படை லாஜிக். இந்த பிரமிஸில் தான் பகவான் தன்னுடைய கருத்துக்களை எழுப்புகின்றார். அடுத்தது போகலாம். முடிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். We cannot accept the argument that mind is the seat of ignorance, a thing of Maya, unreal, non-existent, if we admit the truth of integral oneness, where division within Brahman as real and unreal is not possible. Therefore, ignorance must be part of the movement of the one knowingly adopted for its cosmic purpose. We cannot say that the individual Jivatman and the Paramatman are not one. They are eternally different. The Jivatman is subject to ignorance. The Paramatman is absolute in being and consciousness and therefore in knowledge. This contradicts the supreme experience and the whole experience, which affirms the unity in being despite the difference in the action of nature. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ இன்னொரு இதற்கு இது அடிப்படை கருத்து. முதல்ல சொன்னது அடிப்படை கருத்து. அதற்கு எதிர்வாதமாக என்ன கூறலாம்? மாயாவாத கோட்பாடுகளில் என்ன கூறப்படுகின்றது என்றால், நம்முடைய மனம்தான் இந்த அறியாமைக்கு காரணம். மைண்ட் இஸ் எ சீட் ஆஃப் இக்னோரன்ஸ். அது மாயையினுடைய பிடியில் இருக்கின்றது. மனம் என்பதே கிடையாது. உண்மை மனம் என்கின்ற அம்சமே உண்மை கிடையாது. இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். ஆகையினால் மனம்தான் இதற்கு கல்பிரிட், குற்றவாளி, பொய்யான தோற்றத்தை தரும் குற்றவாளி, அறியாமைக்குட்பட்ட ஒரு அமைப்பு. பிரம்மன் என்பது இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது. பிரம்மனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இந்த அறியாமை என்பது பிரம்மனில் இருக்க முடியாது. ஆகையினால் பிரம்மனுக்கும் இந்த மனதிற்கும் சம்பந்தம் இல்லை. மைண்ட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாயா என்கின்ற ஒரு கருத்து. இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்றால், நம்முடைய அந்த முதல் 2 அடிப்படை உண்மைகளின் பெயரில் பார்த்தால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன ஒரு அடிப்படை உண்மையை ஏற்றுக்கொண்டுள்ளோம்? இங்க எல்லாமே இன்டெக்ரல் ஒன்னஸ். ஆல் இஸ் பிரம்மன். ஸோ இந்த பிரம்மனுக்குள்ள ஒரு பக்கம் ரியல் பிரம்மன் என்கின்ற ஒரு அம்சமும், அதில் ஏதோ ஒரு பகுதி மாயைக்குட்பட்ட மனம் என்கின்ற அம்சமும் ஒரு சேர இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். இந்த ஆர்குமெண்ட்டை நம்மால ஏற்றுக்க முடியாது. ஒரு சாத்தியக்கூறை பகவான் கூறுகின்றார். என்ன சாத்தியக்கூறு என்றால், அறியாமை அந்த ஏகமாக இருக்கும் பிரம்மனினுடைய இயக்கத்தில் அறிந்தே தான் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை. எதற்காக அறிந்தே அந்த நிலையை ஏற்றுக்கொள்கின்றது என்றால், பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு தன்னுடைய பிரபஞ்சத்தில் நிறைவேற்றக்கூடிய தன்னுடைய நோக்கம் கருதி தானே ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு நிலையாக வேண்டுமென்றால் இருக்கலாம் என்று பகவான் ஒரு கருத்தை கூறுகின்றார். இந்த கருத்தை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றார், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுதான் சாத்தியம். இக்னோரன்ஸ் என்பது பிரம்மன் வேண்டுமென்றே தனக்குத்தானே இட்டுக்கொண்ட ஒரு நிலையாக இருக்கலாமே ஒழிய, என் மனதினுடைய ஒரு காரணத்தினால, மனம் என்கின்ற ஒரு பொய்யான ஒரு அமைப்பினால் உருவாக்கப்பட்டதாக இருக்க முடியாது. இன்னொரு கருத்தையும் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஒரு சாரார் என்ன கூறுகின்றார்கள்? தனிப்பட்ட ஜீவாத்மன், பரமாத்மன், இந்த சொற்றொடருக்கு விளக்கம் நமக்கு தெரியும்.
இறைவனுடைய பகவான் அந்த பரம்பொருளினுடைய 3 நிலைகள்ல எல்லாம் கடந்த நிலை என்பதுதான் இந்த பரமாத்மன் என்பது, டிரான்சென்டென்ட் பீயிங் என்பது. அதற்கு அடுத்த நிலை என்பது பிரபஞ்சம் தழுவிய நிலை, யூனிவர்சல் பீயிங் அல்லது காஸ்மிக் பீயிங். இதைத்தான் பகவான் ஈஸ்வரா ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிவைன் என்று கூறுகின்றார். அதாவது பிரபஞ்சம் அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து இண்டிவிஜுவல் செல்ஃப். இண்டிவிஜுவல் செல்ஃப் தான் வந்து ஜீவாத்மன் என்பது. டிவைனினுடைய இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டிவைன் வந்து 3 நிலைகளில் காணப்படுகின்றது. 3 voices ஆஃப் த டிவைன்: டிரான்சென்டென்ட், யூனிவர்சல், இண்டிவிஜுவல். டிரான்சென்டென்ட் அப்படிங்கிறத நம்ம பரமாத்மன் என்று கூறுகின்றோம், புருஷோத்தமா என்று கூறுகின்றோம். காஸ்மிக் ஆஸ்பெக்ட் இருக்கின்றது, இண்டிவிஜுவலா ஜீவாத்மன் என்று கூறுகின்றோம். என்ன இங்கே கூறப்படுகின்றது என்றால், இந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய டிவைன் ஆஸ்பெக்ட் ஜீவாத்மன் அது வேறு. இது வந்து இது உண்மை இல்லை. ஒரு சித்தாந்தத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது. ஒரு சித்தாந்தத்தில் என்ன கூறப்படுகின்றது என்றால், ஜீவாத்மன் என்பது வேறு, பரமாத்மன் என்பது வேறு. தே ஆர் நாட் ஒன், தே ஆர் இட்டர்னலி டிஃபரண்ட். எப்பொழுதுமே சாஸ்வதமான பிரிவுபட்ட அம்சங்களாக காணப்படுபவை இவை இரண்டும். ஆகையினால் ஜீவாத்மன் என்பது எப்பொழுதுமே அறியாமைக்கு உட்பட்டது. பரமாத்மன் அந்த முழு முதல் பொருளாக இருப்பதினாலும், உணர்வு நிலையில் ஒரு பரிபூரண அம்சத்தை கொண்டதாக இருப்பதனாலும், அது எப்பொழுதுமே இந்த அறியாமை என்பது அற்ற நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்றால், இதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால், ஆன்மீக அனுபவத்தில் உயரிய நிலையில் எட்டுபவர்களுக்கு இந்த கருத்து முரணாக காணப்படுகின்றது. ஒரு ஆன்மீக அனுபவத்தில் ஒருவர் எட்டிய பின்பு அவருக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், 3 ஒன்றுதான் என்கின்ற கருத்து தான். ஜீவாத்மன், இண்டிவிஜுவல் டிவைன், யூனிவர்சல் டிவைன், டிரான்சென்டென்ட் டிவைன் எல்லாமே வந்து ஒரே டிவைனினுடைய 3 வெவ்வேறு நிலைப்பாடுகள் தானே ஒழிய, 3ம் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட விஷயங்கள் இல்லை என்கின்ற உண்மையை ஒருவர் ஆன்மீக அனுபவத்தில் உணர்கின்றார். ஆகையினால் இந்த கருத்து ஒருவருடைய ஆன்மீக அனுபவத்திற்கு முரணாக இருக்கின்றது, உண்மைக்கு புறம்பாக இருக்கின்றது. ஆகையினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். We cannot say that there is unknowable beyond and above our existence and its problems. The action of Maya has already begun in the unknowable before the world began. Therefore, Maya is itself unknowable and inexplicable in its cause and its origin. But what we call the unknowable may be a supreme state of Satchitananda beyond our highest conceptions of existence, consciousness, and bliss. The aim of philosophy cannot fulfill itself if the last word of knowledge is the unknowable. It can fulfill itself only if the unknowable is something which, being known, all is known. To quote the words of the Upanishad, it is then this something, an absolute, which must be known. By knowing that Satchitananda, all truths can stand in it and find that their reconciliation. Thank you, sir. Thank you. So, இன்னொரு கருத்து, பல்வேறு தரப்பில் கூறப்படும் கருத்துக்களை பகவான் முன்வைத்து அவைகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று பரிசீலனை செய்கின்றார். இன்னொரு கருத்து என்ன சொல்கின்றார்கள்? இந்த அசத், நான் எக்ஸிஸ்டன்ஸ், அன்னோவபிள் அப்படிங்கிறாங்க. அதுதான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது. அனைத்திற்கும் மூலமாக அதுதான் இருக்கின்றது. அங்குதான் மாயா என்கின்ற அம்சமும் அங்குதான் தோன்றியுள்ளது. அது அனைத்திற்கும் முந்தையதாக தோன்றியுள்ளது. மாயா என்பது அனைத்திற்கும் முந்தையதாக, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னமே மாயா என்பதும் தோன்றியுள்ளது. ஆகையினால் மாயா என்பதே
மாயா என்பது என்னவென்றே நம்மால் அறிய முடியாது, விளக்க முடியாது. அனிர்வச்சன்யா என்று கூறுகின்றார்கள். unknowable and inexplicable. அதனுடைய தோற்றுவாயையும் அதனுடைய காரணத்தையும் நம்மால் அறிய முடியாது, விளக்க முடியாது என்று ஒரு கருத்து. ஆனால் இது குறித்து பகவான் விளக்கியுள்ளார். எதை நாம் unknowable என்று கூறுகின்றோமோ என்னவென்றால் நம்மால் அறிய முடியாமல் இருக்கின்றதை ஒழிய அறிய முடியாததே கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். unknowable என்பது அனைத்தையும் கடந்த ஒரு பரம்பொருளினுடைய அம்சம். அதுதான் அனைத்தையும் கடந்த, எல்லா எல்லைகளையும் கடந்த பரம்பொருளினுடைய ஒரு அம்சம். நம்மால் அறிய முடியாதது இருக்கின்றதை ஒழிய அது பரம்பொருளினுடைய அம்சம்தான். அது சுப்ரீம் ஸ்டேட் ஆஃப் சச்சிதானந்தா. ஏனென்றால் நம்முடைய அந்த பகவான் இதை குறித்து அழகான ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றார். இந்த கருத்துக்களை எல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஆன்மீக பெரியோர்கள், ஞானிகள், ரிஷிகள்லாம் பகவான் பரம்பொருளை சச்சிதானந்தா என்று விளக்கியுள்ளார்கள். இருந்தாலும் இந்த விளக்கமும் அந்த பரம்பொருளை ஒரு எல்லைக்கு உட்படுத்தக்கூடாது என்று இதையெல்லாம் விளக்கிவிட்டு இதையெல்லாம் கடந்த ஒன்றாகவும் அது இருக்கக்கூடும் என்கின்ற ரீதியில் அதை unknowable என்ற ஒரு கருத்தை என்ற ரீதியில் நம்முடைய ட்ரெடிஷ்னல், நம்முடைய அந்த பண்டைய காலத்து அந்த வேத காலத்தில் உபநிடதங்களில் இத்தகைய விளக்கத்தை அளித்துள்ளார்கள். அது எதை குறிக்கின்றது என்றால் பரம்பொருளை நாம் சச்சிதானந்தமாக உணர்ந்தாலும் அதையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் பரம்பொருள் என்கின்ற உண்மையை காட்டும் வண்ணம்தான் கூறியுள்ளார்களே ஒழிய அறிய முடியாததே அது unknowable, அறிய முடியாதது என்ற கருத்தில் அது கூறப்படவில்லை. மேலும் பகவான் இங்கு என்ன விளக்குகின்றார்? இந்த ஆன்மீக நாட்டத்தில், ஆன்மீக விழைவில் ஒருவர் எதை நாடுகின்றார்? இறுதியாக எதை நாட வேண்டும்? தொன்று தொட்டு இந்த ஆன்மீக விழைவு என்பது மனித குலத்தில் நடந்து கொண்டே வருகின்றது. இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் பார்த்திருக்கோம். தொன்று தொட்டு ஆன்மீக விழைவு என்பது ஏதோ ஒரு உயர்வான விஷயம் இருக்கின்றது, அதை அடைய வேண்டும், எட்ட வேண்டும் என்கின்ற பயணத்தில் தான், ஆர்வத்தில் தான் தொடர்ந்து அனைவரும் ஈடுபட்டு கொண்டு உள்ளனர். அது எதுவாக இருக்க வேண்டும், முடியும் என்றால் அதை அறிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையுமே அறிந்து கொள்வது. உபநிடத்தில் கூறப்பட்டது போல that which being known all is known. எல்லாருமே அதைத்தான் அறிய விரும்புகின்றார்கள் ஒழிய அறியவே முடியாததை அறிய முடிவதில்லை. இறுதியில பார்த்தோம் அப்படின்னா எதை அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் என்றால் அதை அறிவதன் மூலம் அனைத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். அதுதான் ஒரு முழுமையான ஒரு நிறைவாக இருக்க முடியும் ஒருவருக்கு. அது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அதுதான் சச்சிதானந்தம். இதை அறிவதன் மூலம் எல்லா உண்மைகளும் அதன் அடிப்படையில் அதன் பெயர் நிறுவப்படுகின்றன. எல்லாமே அங்கு ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன. இதுதான் ஒரு இறுதியான ஒரு உண்மையாக இருக்க முடியும். அடுத்தது பார்க்கலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Consciousness Satchidananda is in its manifest nature a trinity of absolute existence, consciousness and bliss. The solution to the problem of ignorance must be found in an action of consciousness manifesting itself as knowledge. Yet it is limiting that knowledge in such a way as to create the phenomenon of ignorance. Ignorance is a phenomenon and a consequence of the dynamic action of force of consciousness. The intense concentration of force of consciousness on its object is called tapas. It is the concentration of one's power on the chosen
object. This tapas is the secret of all creation. In our own consciousness, we can see that this power of its energy applying itself to its object is really the most positive dynamic force it has. Thank you, sir. தேங்க்யூ. பகவான் என்ன கூறுகின்றார், ஒன்றை எது அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றதோ அதை அறிவதன் மூலமே நாம் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். எது அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது? இந்த சச்சிதானந்தம் தான். அதில் நமக்கு வேறு எதுவும் கருத்து வேறுபாடு கிடையாது. சச்சிதானந்தம் என்கின்ற அம்சத்தில் எது என்னவெல்லாம் காணப்படுகின்றது? அது 3 அம்சங்களை ஒரு சேர தன்னுள்ளே கொண்டது. எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ். சத், சித், ஆனந்தம். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், எக்ஸிஸ்டன்ஸ் என்றால் இருப்பு, கான்சியஸ்னஸ் என்றால் உணர்வு நிலை, சித் அதனுடன் இணைந்ததுதான் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், பிளிஸ் என்றால் ஆனந்தம். இது 3 ஒரு சேர ட்ரினிட்டி, பிரிக்கவே முடியாது. ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது. அத்தகைய அம்சத்தை கொண்டதுதான் சச்சிதானந்தம். இதை அறிவது, இதில் உள்ள தன்மையை அறிவதன் மூலம்தான் நாம் தேடும் அந்த அறியாமையினுடைய மூலத்திற்கான விடையை கண்டறிய முடியும். ஏனென்றால் இதிலிருந்து தான் எல்லாமே தோன்றுகின்றன. ஸோ இதை நம்ம சரியாக புரிந்து கொள்வதன் மூலம்தான் நாம் தேடும் அந்த அறியாமைக்கான மூலத்தை, எவ்வாறு அறியாமை இங்கே உருவாகி உள்ளது என்பதை அறிய முடியும். ஆகையினால சச்சிதானந்தம் என்பது எப்படி இருக்கின்றது? எல்லாம் கடந்த நிலையில் இருக்கின்றது. எல்லாம் கடந்த நிலையிலேயே இருக்கின்றதா என்றால் அது மாத்திரமல்ல, அது பிரபஞ்சத்தில் தன்னை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்தி உள்ளது. மேனிஃபெஸ்ட் இஸ் ஆல்சோ மேனிஃபெஸ்ட். எதன் மூலமாக வெளிப்படுத்தி உள்ளது? ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஏதோ ஒன்றை உருவாக்கி சிருஷ்டித்து அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்த வேண்டும். ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னா we require force. ஒரு பொருளை மேனுஃபேக்சர் செய்யணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. காமன் சென்ஸ். இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அதுதான் சச்சிதானந்தத்தினுடைய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி. இந்த சித் சக்தியினுடைய செயல்பாட்டை நாம் உற்று நோக்கினால் நாம் தேடும் கேள்விக்கான விடையை காண முடியும். இந்த சித் சக்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது? அது பூரண ஞானத்தை தன்னுள்ளே கொண்டது இல்லையா? ஆனால் அது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் பொழுது எவ்வாறு உருவாக்குகின்றது என்றால், தன்னுடைய பூரணமான எல்லையற்ற அந்த ஞானத்தை ஒரு அறியாமை என்கின்ற ஒரு எல்லைக்குள் உட்படுத்தி இந்த சிருஷ்டியை உருவாக்குகின்றது. ஆகையினால் அறியாமை என்பது எதனுடைய விளைவாக ஏற்பட்டுள்ளது என்றால், அந்த சித் சக்தியினுடைய ஒரு செயல்படும் இயக்கம், செயலாற்றும் இயக்கம், டைனமிக் ஆக்ஷன், அதனுடைய செயல்பாட்டின் விளைவாக ஏற்பட்டுள்ளதுதான் இந்த இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Ignorance is a phenomenon and a consequence of the dynamic action of force of consciousness என்று குறிப்பிடுகின்றார். சித்சக்தியினுடைய ஒரு செயல்படும் அம்சம், இயங்கும் நிலை, அதன் காரணமாக உருவாகி உள்ளதுதான் இந்த அறியாமை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது எப்படி உருவாகி உள்ளது என்பதை விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? எஸ் மேடம். We can see that there is a passivity in existence and in nature as well as an activity. There is an immobile status
as well as kinesis, mobile status. Now the question comes, what is the place and role of this force, this concentration of energy, tapas, in the immobile status? Is the ignorance present because the Brahman is entirely separated from his own activities in the world? There is a passive consciousness in which consciousness does not act as energy, but it only exists as a status. In reality, there is presence of consciousness force gathered in that passive state. The concentration of power of consciousness is the character of both the passive and the active consciousness of Brahman. It sustains all creation, all action, and all movement. It supports even the most immobile passivity, even an infinite stillness or an eternal silence. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நாம் எது குறித்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், நம்மளுடைய அந்த கவனத்தை எது குறித்து திருப்பி உள்ளோம் என்றால், சச்சிதானந்தத்தினுடைய அந்த சித் சக்தியினுடைய செயல்பாடு எப்படி செயல்படுகின்றது அது குறித்து தான் நாம் இப்பொழுது நம்முடைய கவனத்தை திருப்பி உள்ளோம். படிப்படியாக பகவான் நம்மளை அவ்வாறு அழைத்து கொண்டு செல்கின்றார். சச்சிதானந்தத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு இந்த சக்தியினுடைய செயல்பாடு என்று எடுத்துக்கொண்டால், எப்பொழுதுமே அந்த பிரம்மன் செயல்படும் நிலையிலேயே இருக்கின்றதா என்றால், நமக்கு எல்லோருக்குமே தெரியும் பிரம்மன் என்பது செயல்படும் நிலையிலும் இருக்கின்றது, செயல்படாத நிலையிலும் இருக்கின்றது. அப்படின்னா செயல்படாத நிலையில் செயல்படும் நிலையில இருக்கக்கூடிய அந்த அம்சத்தில் பிரம்மன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லையா? ஆதலால் இந்த செயல்படும் நிலையில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் அதனுடைய வெளிப்பாட்டில் அறியாமை ஏற்பட்டுள்ளதா என்று பகவான் அது குறித்த ஒரு கருத்தை இங்கு விளக்குகின்றார். என்ன கூறுகின்றார்? இயற்கையினுடைய செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பில் இயற்கையினுடைய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டால் 2 நிலைகள் காணப்படுகின்றன. எல்லா இயற்கையும் அப்படிதான் இருக்கு, மனிதர்களே அப்படிதான் இருக்கிறோம். ஒரு பக்கம் செயலற்ற நிலையில் இருக்கின்றோம், மறுபுறம் செயல்படும் நிலையில் இருக்கின்றோம். இதைத்தான் பகவான் பாசிவிட்டி, செயல்படாத நிலை, செயல்படும் நிலை ஆக்டிவிட்டி என்று கூறுகின்றார். இதை வேறு விதமாகவும் கூறுகின்றார். இம்மொபைல் ஸ்டேட்டஸ், எந்த விதமான ஒரு இயக்கம் இல்லாத நிலை இம்மொபைல் ஸ்டேட்டஸ். அதே போல மொபைல் ஸ்டேட்டஸ், இயங்குகின்ற நிலை, கைனசிஸ் என்று கூறுகின்றார். இந்த இயங்காத நிலையில சக்தி இருக்கின்றதா இல்லையா? இயங்கும் நிலையில் மாத்திரம்தான் சக்தியினுடைய செயல்பாடு இருக்கின்றதா, இல்ல இயங்காத நிலையிலும் அந்த சக்தியினுடைய செயல்பாடு இருக்கின்றதா இல்லையா? அறியாமை என்பது இங்கு காணப்படுவதற்கான காரணம், அந்த பிரம்மன் தன்னுடைய செயல்பாடுகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய செயல்பாடுகளில் இருந்தே விலகி இருப்பதனால் ஏற்பட்டதா? இந்த கேள்விகளை எல்லாம் பகவான் எழுப்புகின்றார், அதற்கான விடையையும் தருகின்றார். முதலில் இந்த செயல்படாத நிலை என்றால் என்ன, அதில் சக்தி இருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து விளக்குகின்றார். இந்த பாசிவ் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், செயல்படாத நிலை, இயங்காத நிலை அப்படின்னு ஒரு நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால்,
அங்கும் அந்த, ஏன்னா எல்லாமே சச்சிதானந்தம் தான், அங்கும் அந்த உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் காணப்படுகின்றது. ஆனால் அது சக்தியாக அங்கு செயல்புரிவது இல்லை. in which consciousness does not act as energy. அது ஒரு நிலையாக காணப்படுகின்றது, அவ்வளவுதான். it only acts as a status. செயல்பட, அதனால அங்க வந்து பகவான் என்ன கூறுகின்றார், கான்சியஸ்னஸ் இருக்கு, டஸ் நாட் ஆக்ட் as எனர்ஜி, சக்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கின்ற காணப்படுவதே இல்லையே ஒழிய அங்கு சக்தியினுடைய குவிப்பு இருக்கின்றது. அந்த வேறுபாட்டை நாம் உணர வேணும். ஒருத்தர் சும்மா இருக்கிறார் அப்படின்னா அங்க சக்தி அவர்கிட்ட இல்லாம இல்லை, சக்தியை அவர் தன்னுள் குவித்து வைத்துள்ளார், செயல்படாத நிலையில் இருக்கின்றார். அதுதான் வித்தியாசம். அதனால் இங்க பகவான் என்ன கூறுகின்றார், அந்த செயல்படாத நிலை அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த சித் சக்தியினுடைய ஒரு குவிப்பு அந்த இடத்தில் காணப்படுகின்றது, சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. சக்தியினுடைய குவிப்பு என்பது பொதுவான அம்சம் என்று குறிப்பிடுகின்றார். எவை இரண்டுக்கும் உள்ள பொதுவான அம்சம் என்றால், செயல்படாத நிலையில் இருக்கும் நிலை, செயல்படாத இருக்கக்கூடிய அந்த நிலைக்கும் செயல்படும் நிலைக்கும் இருக்கக்கூடிய இவை இரண்டுமே பிரம்மனினுடைய அம்சங்கள் தான். பிரம்மனினுடைய ஒருமையான நிலையில் ஒரு சேர காணப்படும் அம்சங்கள் தான். இவை இரண்டும் வெவ்வேறான அம்சங்கள் கிடையாது. இந்த கான்சென்ட்ரேஷன், சக்தியினுடைய குவிப்பு என்பது இரண்டு நிலைக்கும் பொதுவாக இருப்பது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சக்தியினுடைய குவிப்பு தான் அனைத்து சிருஷ்டியையும், அதுதான் அதற்கும் அனைத்து சிருஷ்டிக்கும் பின்னர் ஆதரவாக இருப்பது இந்த சக்தியினுடைய குவிப்பு என்று குறிப்பிடுகின்றார். ஆல் கிரியேஷன், அது மாத்திரமில்லை அனைத்து இயக்கம், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து இயக்கத்திற்கு பின்னால் எது இருக்கின்றது என்றால் சக்தியினுடைய குவிப்பு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுகின்றார். அது இயங்கும் நிலையில் இருப்பதற்கு பின்னால் இருக்கின்றது, சற்றும் இயக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு பின்னாலும் அதுதான் இருக்கின்றது அப்படிங்கிறார். மோஸ்ட் immobile passivity, even in infinite stillness or an eternal silence. இந்த பரம்பொருளினுடைய ஆதி நிலைக்கு பின்னாலும் இந்த சக்தி தான் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The passive consciousness of Brahman and its active consciousness are not two different, conflicting and incompatible things. They are the same consciousness, the same energy. At one end, it is in a state of self-preservation, and at the other end, it is thrown into a motion of self-giving and self-deploying. It is like the stillness of a reservoir and the coursing of the channels which flow from it. The opposition between the passive and active states is only true of Brahman in relation to its consciousness. When we perceive its deployment of conscious energy in the universal action, we call it mobile active Brahman. When we perceive its simultaneous reservation of the conscious energy of its being held back from action, we call it immobile passive Brahman. But there is one reality, the Brahman. Thank you, sir. ஓகே. எதற்காக இதை குறிப்பிடுகின்றார் என்றால், செயல்படும் களமாக காணப்படுகின்றது இந்த ஆக்ஷன், அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றது. அந்த நிலையில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். அந்த நிலையில் இந்த நிலை என்பது பிரம்மனுக்கு புறம்பான நிலை இல்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் இவ்வளவு குறிப்பிடுகின்றார். செயல்படாத நிலையில், விடுவிக்கப்பட்ட நிலையில், அனைத்தும் கடந்த நிலையில் இருக்கக்கூடியதுதான் பிரம்மன். இங்கு இருக்கக்கூடிய நிலை என்பது செயல்படும் நிலை, இயங்கும் நிலை என்பதெல்லாம் அதற்கு எதிரான நிலை. ஆகையினால்
இதில் உண்மை இல்லை, இதெல்லாம் மாயை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் பகவான் இவ்வளவு எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் தருகின்றார். பேசிவ் ஸ்டேட்டும் ஆக்டிவ் ஸ்டேட்டும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். இதுதான் வந்து பகவானுடைய பூரண யோகத்திற்கான அடிப்படையான ஒரு அஸ்திவாரமாக இந்த கருத்து தான் அமைகின்றது. ஏன் பகவான் பூரண யோகம் என்று கூறணும் அப்படின்னா இதுதான் காரணம். யாருமே சொல்லாததை பூரண யோகம் என்று எதுக்கு கூற வேண்டும். ஏன் வந்து இங்க பூரண யோகத்தில் வந்து ஆக்ஷன், செயல்படுவது என்பது முக்கியத்துவம் தரப்படுகின்றது. எப்பொழுதுமே அந்த ஒரு உலக இயக்கங்களிலிருந்து விடுபட்டு ஏதோ ஒரு மௌன நிலையில் இருப்பது இங்கு யாருக்குமே பரிந்துரைக்கப்படுவது இல்லை. அதை புரிந்து கொள்ளணும். என்ன காரணம் என்றால், பிரம்மனினுடைய அம்சம் எதுவாக உண்மையான அம்சத்தின்படிதான் நம்முடைய யோகமும் இருக்கணும். அதுதான் அதோட அடிப்படை தத்துவம். பிரம்மனினுடைய உண்மையான அம்சம் என்னவென்றால், அங்கு செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையும் பாசிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் பிரம்மன், அதுவும் செயல்படும் நிலையும் வேறுபட்ட நிலைகள் கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருப்பதும் பொருந்தாத நிலையில் இருப்பதும் கிடையாது. ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஒன் அண்ட் த சேம். இரண்டும் பாசிவ் ஸ்டேட், இயங்காத நிலையும் இயங்கும் நிலையும் பார்த்தோம் அப்படின்னா வேறுபட்ட நிலைகள் அல்ல, முரண்பட்ட நிலைகள் அல்ல, பொருந்தாத நிலைகள் அல்ல. இதை புரிந்து கொள்ளணும். ஒரே உணர்வு நிலைதான், ஒரே சக்தி தான். செயல்படாத நிலையிலும் சக்தி இருக்கின்றது. செயல்படாத நிலையில பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு முனை, செயல்படும் நிலை மற்றொரு முனை. இந்த முனையில எப்படி இருக்கு அப்படின்னா சக்தி குவிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது, மற்றொரு நிலையில் சக்தி வழங்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது, சக்தி செலவழிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. பல்வேறு இயக்கங்களில் சக்தி தன்னை ஈடுபடுத்தி கொண்ட நிலையில் இருக்கின்றது. ஒரே அம்சம்தான். எப்படி வந்து தண்ணீரை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய தொட்டியில மிகப்பெரிய அணையில் தேக்கி வைக்கின்றோம். அதே தேக்கி வைக்கப்பட்ட அந்த தண்ணீர் சிறிய கால்வாய்கள் வழியாக வெளியேற்றப்படுகின்றது. ரெண்டும் ஒண்ணு தானே, ஒரே ஃபோர்ஸ் தானே. தேக்கி வைக்கப்பட்ட நிலையில் அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அது வெளியில வருது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால செயல்படாத நிலையில் செயல்படும் நிலை என்கின்ற இரு அம்சங்களை ஒன்றுக்கொன்று முரணாக அந்த பிரம்மனினுடைய அம்சங்களில் பார்ப்பது என்பது தவறு என்று குறிப்பிடுகின்றார். பிரம்மனுடைய அம்சத்தில் அது காணப்படுவதில்லை, அதனுடைய செயல்பாட்டில் தான் இந்த முரண்பாட்டை காண்கின்றோம் அப்படிங்கிறார். செயல்பாடுல பார்க்கிறோம், செயல்பாட்டில் வேறுபாடு, ஒரு செயல்பாட்டில் இந்த வேறுபாட்டைத்தான் நாம் காண்கின்றோம் ஒழிய பிரம்மனினுடைய அம்சத்தில் இவை முரணாக காணப்படுவது இல்லை. இதான் பகவான் விளக்குகின்றார். The opposition between the passive and active states is only true of Brahman in relation to its consciousness. அதனுடைய உணர்வு நிலையுடைய செயல்பாட்டில் தான் நம்ம பார்க்கிறோம் ஒழிய பிரம்மனினுடைய அம்சத்துல இது வந்து இவை இரண்டும் இருவேறு எதிரெதிரான நிலைகள் அல்ல அப்படிங்கிறார். பிரபஞ்சத்துல அதனுடைய சக்தியினுடைய செயல்பாட்டை பார்க்கும் பொழுது அதை எவ்வாறு காண்கின்றோம்? செயல்படும் பிரம்மனாக காண்கின்றோம், ஷர பிரம்மனாக காண்கின்றோம். அதே போல அதே சமயம் என்ன, அந்த செயல்படும் அந்த நிலைக்கு அதே சமயம் அது வந்து தனியான நிலை கிடையாது. அதே சமயம் ஒரு சேர எது இருக்கின்றது என்றால் சக்தியினுடைய ஒரு சேமிக்கப்பட்ட நிலையும் குவிக்கப்பட்ட நிலையும் செயல்பாட்டிற்கு பின்னால் இருக்கின்றது. ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்னாலும் சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்னாலும் அந்த ஷர பிரம்மன், அதற்கு பின்னாலும் ஒரு அக்ஷர ஸ்டேட்டஸ் இருக்கின்றது. செயல்படாத நிலை அதற்கு ஆதரவு அளிக்கின்றது. இருந்தாலும் ரியாலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா there is only one பிரம்மன் என்று பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கலாம். எஸ். There are two movements taking place alternately for us. In the active state, the individual soul becomes ignorant, that is nascent, of its passive state, which is supposed to be its true being. In the passive state,
It is ignorant of its active state, which is supposed to be its false or only apparent being. This conflict arises because of the two movements taking place alternately for us, as in our sleep and waking, and only part of our being is performing this alternative movement. But the larger being in us is perfectly aware of all that happens in both the states. It is limited neither by sleep nor by waking. Thank you. தேங்க்யூ. நம்மையே எடுத்துக்கொண்டால் இப்போ நம்ம வந்து உறங்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? பேசிவ் ஸ்டேட்ல இருக்கோம். அதாவது எல்லா இயக்கங்களிலிருந்தும் விடுபட்டு கொண்டு ஒரு மௌன நிலையில் இருக்கும்பொழுது அப்படியும் எடுத்துக்கலாம் அதை. அப்போ வந்து எப்படி இருக்கிறோம்? நம்ம வந்து நம்முடைய செயல்படும் நிலை குறித்து அறியாமல் இருக்கின்றோம். செயல்படும் நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்படாத நிலை குறித்து அறியாமல் இருக்கின்றோம். இந்த முரண்பாடு நம்முடைய ஜீவனுள் காணப்படுகின்றது. அதனால் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? செயல்படாத எந்த இயக்கத்திலும் விடுபடாத நிலையில் இருப்பதுதான் நம்முடைய உண்மையான அம்சம். செயல்பட்டு இயங்கும் நிலையில் இருப்பது நம்முடைய உண்மையான அம்சம் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இரண்டையும் நான் முரண்பட்ட அம்சங்களாக காண்கின்றோம். ஏன் நம்ம வந்து நம்முடைய ட்ரூ நேச்சர் வந்து அனைத்திலிருந்தும் விடுபட்ட நிலையாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றோம் என்றால், புறத்தில் இயங்கும் நிலையும் அகத்தில் இயங்காத நிலையையும் நாம் முரண்பட்ட அம்சங்களாக காணுகின்றோம். அதனால்தான் நாம் அந்த இயங்காத நிலையை உண்மையான அம்சமாகவும் இயங்கும் நிலையை நம்முடைய அம்சத்திற்கு புறம்பானதாகவும் உண்மையற்றதாகவும் எண்ணுகின்றோம். ஒரு முரண்பாட்டை நாம் காண்கின்றோம். இது ஏன் நாம் காண்கின்றோம் என்றால், இந்த இரண்டு இயக்கங்களும் நம்மில் மாறி மாறி நடக்கின்றன. இந்த இரண்டு இயக்கங்களும் அல்லது இந்த இரண்டு இயக்கங்கள் குறித்த நம்முடைய அனுபவம் மாறி மாறி நமக்கு கிட்டுகின்றது. இந்த இரண்டு இயக்கங்கள் குறித்த அனுபவம் நமக்கு மாறி மாறி கிட்டுகின்றது. உறங்கும் பொழுது நமக்கு விழித்திருக்கும் நிலை குறித்த அந்த உண்மை, விழித்திருக்கும் நிலை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். விழித்திருக்கும் பொழுது உறங்கும் நிலை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். அது ஏன் அப்படின்னா, நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பகுதி தான் இந்த விழித்திருக்கும் நிலை என்கின்ற அனுபவத்தை அடைகின்றது. மற்றொரு பகுதி உறங்கும் நிலை குறித்த அனுபவத்தை அடைகின்றது. ஒரு பகுதி மற்றொரு பகுதி அடையும் அனுபவம் குறித்த அறியாமையில் இருக்கின்றது. ஆனால் இதையும் தாண்டி இதையும் கடந்த ஒரு பகுதி, ஒரு ஆழமான பகுதி இருக்கின்றது. இந்த மேற்புற உணர்வு நிலையில்தான் இந்த பிரிவுபட்ட அனுபவம் ஒருவருக்கு கிட்டுகின்றது. ஒருவர் தன்னுடைய உள்ஜீவன்ல ஆழமான நிலையில் ஜீவனுடைய ஆழத்திற்கு செல்லும் பொழுது, அந்த நிலையில் இந்த இரண்டு நிலைகள் குறித்த அனுபவமும் ஒரு சேர காண்கின்றார். ஆகையினால் அவர் இந்த இரண்டு மாறுபட்ட நிலைகளால் அவர் கட்டுப்படுவது இல்லை. இதுதான் உண்மை. அதே போலத்தான் பிரம்மனுக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பாசிவ் ஸ்டேட், ஆக்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு சேர நடக்கக்கூடியதுதான். ஹோலிஸ்டிக்கா பார்க்கும் பொழுது இவை ரெண்டும் ஒன்றுதான், மாறுபட்ட நிலைகள் கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ரெண்டுமே ஒரே ட்ரூத்தினுடைய டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்று கூறுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். எஸ் மேடம். This conflict arises because of the two movements taking place alternatively for us, as in our sleep and waking, and only part of our being is performing this alternative movement.
But the larger being in us is perfectly aware of all that happens in both the states. It is limited neither by sleep nor by waking. The same is true in our relations with Brahman, who is our real and integral being. In the ignorance, we identify ourselves with only a partial consciousness, mental or spiritual mental in its nature. By an entire passivity, the mind falls asleep or enters into trance or else is liberated into a spiritual silence. Thank you, sir. அடுத்ததையும் படிச்சிருங்க. ஏன்னா நீங்க முதல்ல படிச்சது ஏற்கனவே படிச்சுட்டாங்க. அடுத்ததையும் sir. படிங்க. It is a liberation from the ignorance of the partial being in its flowing movement of action, and in that passive state, we remain completely cut off from the dynamic aspect of reality. It is only a partial attainment that too by our partial spiritual being. But it is possible for a greater fulfillment of our true and integral being in a state in which both the static and the dynamic sides of the self are liberated and fulfilled in the absolute. Thank you, sir. தேங்க்யூ. எப்படி நமக்கு ஒரு தனிப்பட்ட ஜீவனை எடுத்துக்கொண்டால் நம்முடைய உணர்வு நிலை பிளவுபட்டதாக இருக்கின்றது. அதனால்தான் நாம் உறங்கும் அனுபவத்தையும் விழித்திருக்கும் அனுபவத்தையும் இருவேறு அனுபவங்களாக காண்கின்றோம். நம்முடைய ஜீவனிலேயே ஆழமான பகுதிக்கு சென்றால் நம்மால் இவை இரண்டையும் ஒரு சேர, இந்த இரண்டு அனுபவங்களையும் ஒரு சேர பார்க்க முடியும். வெவ்வேறாக காண வேண்டிய அவசியம் இருக்காது. இதே உண்மையைத்தான் ஒருவர் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டறியும் பயணத்தில் இதே அனுபவத்தை தான் ஒருவர் எதிர்கொள்கின்றார். பிரம்மன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தும் பிரம்மன் அப்படிங்கிற உண்மையை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல் இஸ் பிரம்மன் அப்படின்னா நம்மையும் எடுத்துக்கொண்டாலும் கூட நாமும் பிரம்மம் தான். நம்முடைய உண்மையான who is நமக்கு இருக்கிற ட்ரூ பர்சன் யாரு அப்படின்னா இட் இஸ் அ பிரம்மன். நம்மளுடைய ரியல் அண்ட் இன்டெகிரல் பீயிங் யாரு அப்படின்னா அந்த பிரம்மன் தான். ஆனால் ஏன் நம்மால அந்த நம்முடைய நம்முள் உள்ள நம்முள் ஜீவனினுடைய ஒட்டுமொத்த அம்சத்தையும் நம்மால் ஏன் அந்த பிரம்மனினுடைய அம்சமாக நம்மால் காண முடியவில்லை? என்ன காரணம் என்றால், நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய ஏதோ ஒரு பகுதிதான் நம்முள் இருக்கக்கூடிய ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இறை அம்சத்துடன் ஒன்றிணைகின்றது. நம்முள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி தான் ஒன்றிணைகின்றது. ஒருவருக்கு அந்த உணர்வு நிலையில் தன்னை முழுவதுமாக புற இயக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு அந்த உணர்வு நிலையில் உயரே செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருடைய மனம் ஒரு அசைவற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றது. சலனமற்ற நிலைக்கு, முற்றும் இயக்கமற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இது ஆன்மீக அனுபவத்தில் கிட்டக்கூடிய ஒரு வகையான அனுபவம். இதைத்தான் சமாதி நிலை என்று கூறுகின்றார்கள், டிரான்ஸ் என்று கூறுகின்றார்கள். சமாதி நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒருவர் எதற்கு விடுவிக்கப்படுகின்றார் என்றால், இந்த புற சூழ்நிலையில் தன்னுடைய புற அமைப்பில் இருக்கக்கூடிய தலைகளிலிருந்து விடுபட்டு ஒரு ஆன்மீக மௌனத்திற்கு அவர் விடுவிக்கப்படுகின்றார். அது ஒரு சுப்ரீம் ஸ்டேட், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அங்க பிளிஸ் கிடைக்கும், பூரண ஆனந்தம் கிடைக்கும். அந்த நிலையை எட்டியவர்கள் வந்து சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கு விருப்பப்படுவது இல்லை. ஏன்னா இங்க மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா சலனமற்ற நிலையில் இருக்கின்றது. புறத்தில் நம்முடைய இயல்பினுடைய கட்டுப்பாடுகள், தடைகளில் இருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். ஒரு ஆன்மீக மௌனத்தில் நாம் பூரணமான சுதந்திரத்தை அனுபவிக்கின்றோம். இது ஒருவருக்கு கிட்டக்கூடிய ஒரு முழுமையான ஒரு விடுதலையா, ஒருவருடைய ஆன்மனுக்கு கிட்டக்கூடிய ஒரு முழுமையான விடுதலையா, அறியாமையிலிருந்து கிட்டக்கூடிய முழுமையான விடுதலையா என்றால் பகவான் அவ்வாறு இல்லை என்று கோருகின்றார். இது வந்து ஒருவருடைய அறியாமைக்குட்பட்ட ஜீவனினுடைய பகுதியான ஒரு விடுவிக்கப்பட்ட நிலைதான் என்று குறிப்பிடுகின்றார். It is a liberation from the ignorance of the partial being in its flowing moment of action. இந்த செயலற்ற நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் இந்த செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய இறையம்சத்துடனான தொடர்பை நாம் முற்றிலுமாக துண்டித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் டிவைனுடைய ஆஸ்பெக்டை பார்த்தோம். அப்ப முதல்லயே பகவான் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய டிவைன் தான், எல்லா செயல்பாடுகளிலும் இருப்பதும் டிவைன் தான். செயல்படாத நிலையில இருக்கக்கூடிய டிவைனோட மாத்திரம் நம்ம ஐக்கியமாகி அதனுடன் ஒன்று கலந்து இந்த செயல்படும் நிலையில் இருக்கக்கூடிய இந்த டிவைன் ஆஸ்பெக்டோட நாம் சற்றும் தொடர்பற்ற நிலையில் இருந்தோம் என்றால் அது வந்து பூரணமான ஒரு சித்தி கிடையாது என்று பகவான் தெளிவுபடுத்துகின்றார். அதனால்தான் இந்த பூரண யோகத்துல வந்து இந்த சமாதி நிலையை எட்டுவது, எப்பொழுதுமே தியானத்தில் இருப்பது, அதெல்லாம் இங்கு பரிந்துரைக்கப்படுவது இல்லை. இங்கே வந்து எல்லா ஆக்ஷன்லையும் இருந்து கொண்டு அதற்கு பின்னாலும் அந்த ஸ்டாட்டிக் ஆஸ்பெக்டோட ஒருத்தர் தொடர்பில் இருக்கணும். அதுதான் பூரண யோகத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து ஒருவருக்கு கிட்டக்கூடிய ஒரு பகுதியான சித்தி என்று குறிப்பிடுகின்றார். இட் இஸ் a partial attainment. அதுவும் நம்மளுடைய பார்ஷியல் ஜீவனினுடைய ஒரு பகுதி தான் இதை அடைகின்றதை ஒழிய நம்மளுடைய புற இயல்பு அப்படிதான் இருக்கு. நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பகுதி தான் இந்த உயர் அனுபவத்தை எட்டுகின்றது, மறுபகுதி அப்படியே இருக்கின்றது. அதுலதான் ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள், இவ்வாறு இருப்பவர்கள் வந்து தன்னை ஒரு உயர் நிலையில் எண்ணிக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சாதாரண நிலையில் இந்த அனுபவத்தில் இருந்து வழக்கமான இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது அவருடைய செயல்பாடு சாதாரண மனிதர்களை விட மோசமாக இருக்கின்றது என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா அப்படின்னா அங்க வந்து அந்த ரியலைசேஷன் வந்து அனுபவம் வந்து இன்டெகிரலா இருப்பதில்லை, பூரணமாக இருப்பது இல்லை. ஆனால் பூரணமான ஒரு சித்தி ஒருவருக்கு சாத்தியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டு நிலைகளையும் ஒருவர் அனுபவிக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Integral Brahman possesses both the passivity and the activity simultaneously. Passivity and activity do not cancel each other. They are complementary, mutually inclusive, and comprehensive. It is not true that Brahman, by an eternal passivity, is entirely separated from his own activities. He supports them with his eternal power of calm, initiates them from his eternal poise of energy. We have seen that Brahman knows all that he expresses through silence or action and draws its value and power from the power of that absolute existence. There follows an important
first result that the ignorance cannot have the origin of its existence or the starting point of its dividing activities, that is silence and action in the absolute Brahman. Thank you, sir. ஓகே. ஸோ இது எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் எது கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஒரு கன்க்ளூஷன் தான். என்ன கன்க்ளூஷன்? பொதுவாக சித்தாந்த அந்த தற்கால, அதாவது ஒரு கடந்த ஒரு 1000 வருடங்கள் இதில் கூறப்பட்டுள்ள சித்தாந்தங்களில் என்ன கூறப்படுகின்றது என்றால், பிரம்மனினுடைய உண்மையான நிலை அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேட் தான், சைலண்ட் ஸ்டேட் தான். ஆக்ஷன்ல செயல்படும் நிலை என்கின்ற காணப்படும் இந்த உலக இயக்கங்களில் தான் அறியாமை காணப்படுகின்றது. ஆகையினால அறியாமை என்பதற்கு தோன்றுவதற்கு எது காரணமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த செயல்படும் நிலையில் காணப்படும் இந்த உலகம்தான் அறியாமைக்கு காரணமாக இருக்க வேண்டும். செயல்பாடுதான் அதற்கு காரணம். செயலற்ற நிலை என்பது செயலற்ற நிலைக்கு திரும்பி செல்வதுதான் இதிலிருந்து தப்பித்து செல்வதற்கு வழி என்று கூறப்படுகின்றது. பகவான் இங்கே கிளாரிஃபை பண்றார். அது சைலன்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் ஒரே பிரம்மன் தான். ஆகையினால பிரம்மனினுடைய முழுமையான நிலை, இந்த இரண்டு அம்சங்களும் ஒரு சேர காணப்படுகின்றன. ரெண்டுமே எதிரெதிரான நிலைகள் கிடையாது. ஒன்றை ஒன்று ஆதரிக்கும் பாசிவிட்டி, ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று உள்ளடக்கிய ஆதரிக்கும் அம்சங்கள் தான். அதனால ஒரு பிரம்மனினுடைய செயலற்ற நிலை என்பது செயல்படும் தன்னுடைய இயக்கங்களிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்கப்பட்டுள்ள தனியே இருக்கக்கூடிய நிலை கிடையாது. அந்த நிலை என்ன செய்கின்றது என்றால், அந்த பிரம்மன் அனைத்து செயல்பாடுகளுக்கும் பின்னிருந்து ஆதரவை அளிக்கின்றது. பிரம்மனினுடைய அனைத்துமே எங்கிருந்து வருகின்றது என்றால், அது செயல்படாத நிலையில இருந்தாலும் சரி, செயல்படாத நிலையில் இருந்தாலும் சரி, அதனுடைய முழுமையான ஒப்புயர்வற்ற முழுமுதல் அம்சத்திலிருந்து தான் அனைத்திலும் பெறப்படுகின்றன. இந்த சைலன்ஸுக்கும் ஆக்ஷனுக்கும் எதையும் தாண்டிய நிலையில் இருப்பதுதான் பிரம்மனினுடைய அப்சல்யூட் ஸ்டேட் என்பது. அப்சல்யூட் ஸ்டேட்ல இருந்தது, அந்த நிலையிலிருந்து தான் அனைத்துமே வெளிப்படுகின்றன. அதனால முக்கியமான ஒரு முடிவுக்கு வருகின்றோம். இங்க என்ன முடிவுக்கு வருகின்றோம்? Ignorance cannot have the origin of its existence or the starting points of its dividing activities in the absolute Brahman அப்படிங்கிற முக்கியமான முடிவு, இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷனுக்கு வர்றோம். என்ன அப்படின்னா, அறியாமை என்பது, அதனுடைய அறியாமையினுடைய மூலம் என்பது அந்த பிரம்மனுடைய இந்த உலகத்தில் பிரம்மனினுடைய இந்த உலகத்தில் காணக்கூடிய பிரிவுபட்ட இயக்கங்களில் அதனுடைய மூலம், அந்த மூலம் பிரிவுபட்ட இயக்கங்கள் என்பது அதற்கான ஒரு மூல காரணமாக இருக்க முடியாது என்கின்ற ஒரு முக்கியமான கருத்திற்கு நாம் வருகின்றோம். Ignorance cannot have the origin of its existence. அதனுடைய மூலம் அல்லது அதனுடைய துவக்கம் என்பது இந்த பிரிவுபட்ட நிலையில் காணப்படும் பிரம்மனினுடைய செயல்பாடுகளில் இல்லை என்கின்ற ஒரு உண்மையான ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நாம் எட்டுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படின்னா எங்க இருக்கு அப்படிங்கறத பகவான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். It belongs only to a partial action of the being with which we identify ourselves. Indeed, it is this identification, putting aside all the rest of the reality behind us, is the constituting cause of ignorance. Also, the ignorance is not something inherent in the multiplicity of the souls. The multiplicity consists of a sum of souls. It seems that each soul, in its very nature, is fractional and divided from all others in consciousness and is incapable of unity. But this is not true. அடுத்ததையும் படிச்சிருங்க. அதை ஒட்டிய கருத்து தான் அது.
When we go into a subtler, deeper, larger action of our consciousness, we find that the walls of division between the souls are becoming thinner. In the end, there is no wall of division left. There is no ignorance left. When we get back to soul consciousness, the obstacles to unity found at the level of body and mind disappear. Thank you, sir. பகவான் என்ன கோருகின்றார்? எது காரணம் அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனும் வந்து ஒரு விஷயத்தை ஒரு இயக்கத்தில் ஒரு இயக்கம் குறித்த அனுபவத்தில் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜீவனும் வந்து ஈடுபடுவதில்லை. ஒரு இயக்கத்தில் ஈடுபடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் நம்முடைய ஒரு ஜீவனினுடைய பகுதியுடன் தான் நம்மை அடையாளம் கண்டு கொள்கின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்கின்றோம் என்றால் மைண்ட் வந்து அது படிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியில தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்குது. மற்ற நம்மளுடைய ஜீவனுடைய மற்ற பாகங்கள் எல்லாம் வந்து அதுல டோட்டலா அது குறித்து அறியாமல் இருக்கின்றது. இதைத்தான் பகவான் பார்ஷியல் ஆக்ஷன் ஆஃப் த பீயிங் வித் விச் வி ஐடென்டிஃபை. எப்பொழுதுமே நம்ம அப்படிதான் செய்யறோம். நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஒன்றில் கவனம் செலுத்தும் பொழுது மற்றவை குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறோம், ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நமக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. we have become totally ignorant. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஜீவனுடைய ஒரு பகுதி ஒரு செயலில் மாத்திரமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளது, மற்றவை குறித்து அறியாமல் இருக்கின்றது. சோ பகவான் இதுதான் காரணம் அப்படிங்கிறார். It is this identification, putting aside all the rest of the reality behind us, is a constitutive cause of ignorance அப்படிங்கிறார். ஒன்றை குறித்த நம்மளுடைய கவனம் ஒன்றில் செலுத்தும் பொழுது மற்றவை குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். ஏன்னா எல்லாமே பரம்பொருள் தானே, எல்லாமே வந்து பரம்பொருளுடைய அம்சங்கள் தான். ஒன்றை நாம் கவனம் செலுத்தும் பொழுது மற்றவை குறித்து அறியாமல் இருக்கின்றோம். அதுதான் கான்ஸ்டிடியூட்டிவ் காஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஒருவேளை பகவான் என்ன கூறுகின்றார், இங்க எல்லாமே பல்வேறு ஜீவாத்மாக்களாக காணப்படுகின்றன, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல்ஸ். ஒருவேளை அது காரணமாக இருக்கலாமா என்கின்ற கருத்தையும் பகவான் பரிசீலனைக்கு உட்படுத்துகின்றார். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாக்களும் எவ்வாறு காணப்படுகின்றன? தனிப்பட்ட ஒரு முழுமையினுடைய தனிப்பட்ட ஒரு பகுதியாகத்தான் காணப்படுகின்றன. மற்ற அமைப்புகளிலிருந்து பிரிவுபட்ட அமைப்புகளாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் இந்த காணப்படுவது என்பது உண்மை அல்ல. நாம் சற்று ஆழமாக நம்முடைய ஜீவனுக்கு உள்ளே பயணித்தோம் என்றால், உணர்வு நிலையினுடைய ஆழத்திற்கு சென்றோம் என்றால், இந்த ஆன்மாக்களை, தனிப்பட்ட ஆன்மாக்களை பிரிக்கும் அந்த சுவர்கள் அது மெல்ல 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 அதனுடைய கடினத்தன்மை குறைந்து கொண்டே வந்து மெல்லியதாக மாறுவதை நாம் காண்கின்றோம். இறுதியில் அந்த பிரிவினை என்பதே இல்லாத நிலையை உணர்கின்றோம். நம்முடைய உணர்வு நிலையில சர்ஃபேஸ்ல புறத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு ஆன்மாக்கள் வந்து தனிப்பட்ட ஆன்மாக்களாக காணப்படுகின்றன. ஆன்ம ரீதியான உணர்வு நிலையில் நாம் அந்த நிலைக்கு செல்லும் பொழுது எவையெல்லாம் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் காணக்கூடிய தடைகளாக இருக்கின்றனவோ அவைகள் அனைத்துமே மறைகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல்ஸ், அந்த ஆஸ்பெக்ட் வந்து அறியாமைக்கு காரணம் இல்லை என்று தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது போகலாம். எஸ். Therefore, ignorance and self-limiting division are not inherent and insurmountable in the multiplicity of souls. They are not the very nature of the multiplicity of Brahman. Brahman exceeds the passivity and the activity. So too, he exceeds the unity and multiplicity. Ignorance comes as a later movement
when mind is separated from its spiritual and supramental basis. It culminates in this earthly life where the individual consciousness in the many identifies itself by dividing mind with the form. தேங்க்யூ. ஸோ இப்போ பகவான் வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ இதில் வந்து இக்னோரன்ஸுக்கு எது காரணம் அப்படிங்கிற கொஞ்சம் அதை அப்படி தன்னுடைய ஃபோக்கஸ் பண்ணுறார். லென்ஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறார். ஸோ மற்றதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டே வந்துட்டோம். நிறைய விஷயங்களை எலிமினேட்டட். தனிப்பட்ட ஆன்மாக்கள் பல்வேறு வகையான ஆன்மாக்களை பார்க்கின்றோம். மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல்ஸ், பன்மைத்தன்மை கொண்ட ஆன்மாக்கள், அதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அதுதான் பார்க்கிறோம். பல்வேறு ஜீவாத்மாக்களை பார்க்கின்றோம். அவ்வாறு பல்வேறு பன்மைத்தன்மை கொண்டவையாக ஆன்மாக்கள் இருப்பதினால் அறியாமை காணப்படுவது இல்லை என்கின்ற உண்மை இங்கு உறுதியாகின்றது. Ignorance and self-limiting division are not inherent and insurmountable. ஆன்ம ரீதியாக உணர்வு நிலையில பார்த்தா டிவிஷனே இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்கின்றோம். ஆகையினால பிரம்மனினுடைய பன்மைத்தன்மை, மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பிரம்மன், அதில் அறியாமை என்பது காணப்படுவதே இல்லை. ஸோ இது இரண்டு அம்சங்களையும் கடந்த நிலையில் தான் பிரம்மன் இருக்கின்றது. செயல்படாத நிலை, செயல்படும் நிலை, ஒருமையான நிலை, பன்மையான நிலை, இவை இரண்டையுமே கடந்த நிலையில் தான் பிரம்மன் இருக்கின்றது. இவை இரண்டு நிலைகளும் எதிரெதிரான நிலைகள் அல்ல. இவை இந்த இரண்டு நிலைகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிவிட்டி அண்ட் ஆக்டிவிட்டியோ அல்லது யூனிட்டி அண்ட் மல்டிப்ளிசிட்டி என்கின்ற அம்சங்கள் எல்லாம் அறியாமைக்கு காரணமாக இருப்பது இல்லை என்பது தெளிவாகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அறியாமை எங்கு உருவாகின்றது என்றால் மனம் என்கின்ற அந்த ஆஸ்பெக்ட் வந்த பிறகுதான் அறியாமை என்பது உருவாகின்றது. மனம் என்பது அதனுடைய மூலமான அதிமானத்தில் இருந்து பிரிகின்றது. மைண்ட் வந்து செப்பரேட் ஆகுது. சூப்பர் மைண்ட்ல இருந்து பிரிந்து ஓவர் மைண்ட் அங்கிருந்து கீழே எல்லாம் வரும்போதே டிவிஷன் வந்துடுது. அங்கதான் அறியாமை என்பது உருவாகின்றது. அது எங்க அதோட அல்டிமேட்டா எங்க முடிகின்றது? இந்த புவிசார் வாழ்வில் தான் அது மனம் என்கின்ற அமைப்பு, மனம் என்கின்ற அம்சம் வந்து செயல்பட ஆரம்பிக்கின்றது. அப்ப என்ன நடைபெறுகின்றது? ஒரு தனிப்பட்ட உணர்வு நிலை, தனித்தனியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட உணர்வு நிலை என்பது ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அந்த பிரிவுபட்ட மனங்கள் என்பது தனித்தனியாக இருக்கக்கூடிய வடிவங்களுடன் தன்னை அடையாளம் கண்டு அந்த அறியாமை என்கின்ற நிலைக்கு உட்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் முக்கியமான ஒரு கருத்தாக குறிப்பிடுகின்றார். Ignorance comes as a later movement when mind is separated from its spiritual and supramental basis. It culminates in this earthly life where the individual consciousness in many identifies itself by dividing mind with the form அப்படிங்கிறார். இந்த ஃபார்ம் அப்படிங்கிறதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால தான் அறியாமை வருது. அப்படின்னா ஃபார்ம்னா என்ன, அதை பத்தி பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். அடுத்தது போகலாம். படிக்கலாம். எஸ். What we call the form is a formation of concentrated energy. It is a knot of the force of consciousness in its movement. It is a knot maintained in being by a constant whirl of action. It is a knot of energy in constant concentrated action, the sole thing that maintains the apparent stability of the atoms that constitute the form. There is a concentration of tapas in movement of force on the form, maintaining it in the being. This concentration sets up the physical basis of division. All things in the activity are a concentration of tapas in movement of force upon its object. Therefore, the origin of the ignorance must be sought for in some self-absorbed concentration of tapas, in the self-absorbed concentration of conscious force in action on a separate movement of the force. Thank you. Thank you. ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா, ஃபார்ம்ங்கிறது பொய் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் பகவான் இங்க கிளாரிஃபை பண்றாரு. ஃபார்ம் மைண்ட் வந்து ஃபார்மோட ஐடென்டிஃபை பண்ணிக்குது, அதனால ஒரு மாயையோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்குது, அதனால இக்னோரன்ஸ் வந்ததுன்னு சொல்ல முடியாது.
பகவான் இங்கே கிளாரிஃபை பண்றாரு. ஃபார்ம்ங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து இட் இஸ் ஆல்சோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம உடல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடல் அப்படிங்கிறது தெர் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது இருக்கு, இந்த தபஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. இட்ஸ் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி. இயக்கத்துல எல்லாமே இயங்கும். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இயக்கமா இருக்கின்றது. எல்லாமே இயங்கிக் கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த இயக்கமா தான் இருக்கும் எல்லாமே. ஒரு பெரிய ஒரு 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 காட்டாற்று வெள்ளம் போலதான் எல்லாமே போய்கொண்டு இருக்கும். ஆனா இங்க தனிப்பட்ட அமைப்புகளும் காணப்படுகின்றன. தனிப்பட்ட அமைப்புகள் என்ன நடைபெறுகின்றது? ஒவ்வொரு உணர்வு நிலையினுடைய தனிப்பட்ட முடிச்சுகளாக காணப்படுகின்றன. அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் இந்த உணர்வு நிலையினுடைய சக்திகளினுடைய தனிப்பட்ட முடிச்சுகளாக இங்கு காணப்படுகின்றன. அதுதான் வடிவமாக நாம் காண்கின்றோம். இட் இஸ் a knot of the force of consciousness in its movement. அது வந்து இப்ப நம்ம தனியாக இருக்கின்றோம், தனி உடலாக இருக்கின்றோம் என்றால் நமக்குள்ள உடலை எடுத்துக்கொண்டால் நம்ம உடலுக்குள்ள சக்தியினுடைய சுழற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. யாராவது சொல்ல முடியுமா என் உடலுக்குள்ள வந்து ஒவ்வொரு சக்தியினுடைய இயக்கம் இல்லை அப்படிங்கிறத? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நமக்குள்ளேயே சக்தியினுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தில் சக்தியினுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டுக்கும் இடையில் பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுதான் லைஃப் ஃபோர்ஸ், சிற்சக்தியினுடைய செயல்பாடு. ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் அந்த சக்தியினுடைய இயக்கத்தினால் பராமரிக்கப்படுகின்றது. அதுதான் ஒரு தனிப்பட்ட உருவம், வடிவம் என்பதை அமைத்து கொண்டே இருக்கின்றது. சக்தியினுடைய ஒரு முடிச்சுதான் வந்து தொடர்ச்சியான ஒரு குவிக்கப்பட்ட செயல்பாட்டில் எப்பொழுதுமே ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு இருப்பதினால்தான் ஒரு ஸ்திரமான ஒரு அமைப்பாக ஒவ்வொரு தனிப்பட்ட உடலும் பெறுகின்றது. உடலுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எது இருக்கின்றது என்றால், சயின்டிபிக்காகவும் அதைத்தான் கூறுகின்றார்கள், எல்லாமே ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸ் வந்து சும்மா இல்லை. ஆட்டம்ஸ்குள்ளேயும் சக்தியினுடைய எப்பொழுதுமே இட்ஸ் கான்ஸ்டன்ட் வேல் ஆஃப் ஆக்ஷன் அதுல தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சக்தி எப்படி இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. அங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜி இருக்கு. இதைத்தான் பகவான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தபஸ் அப்படிங்கிறார். இயக்கமாக இருந்தாலும் ஒரு குவிக்கப்பட்ட நிலையில் சக்தியினுடைய ஒவ்வொரு வடிவத்திற்குள்ளும் சக்தியினுடைய இயக்கம் ஒரு குவிக்கப்பட்டுள்ள நிலையில் வடிவம் என்கின்ற அமைப்பை அது உருவாக்கி தாங்கிய நிலையில் ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் இருக்கின்றது. இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அது இருப்பதனால்தான் ஒவ்வொரு வடிவமும் இருக்கின்றது. ஆதலால்தான் அதுதான் நாம் காணும் தனிப்பட்ட அமைப்புகளாகவும் பிரிவுபட்ட அமைப்புகளாகவும் காணப்படுகின்றன. கான்சன்ட்ரேஷன் தான் வந்து ஒவ்வொரு அமைப்பையும் உருவாக்குகின்றது. ஒவ்வொரு அமைப்பையும் தனிப்பட்ட அமைப்புகளாகவும் பிரிவுபட்ட அமைப்புகளாகவும் அது உருவாக்குகின்றது. கான்சன்ட்ரேஷன் செட்ஸ் அப் த பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் டிவிஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தபஸ் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஒவ்வொரு அமைப்பும் நம்மளோட உடல்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சிற்சக்தியினுடைய ஒரு குவிப்பு காணப்படுகின்றது. ஆல் திங்ஸ் இன் த ஆக்டிவிட்டி, செயல்படும் அமைப்புகள் அனைத்திலும் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா அந்த சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. சக்தியினுடைய குவிப்பு எப்படி காணப்படுகின்றது என்றால் அது இயக்கத்தில் காணப்படுகின்றது. ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பையும் எடுத்துக்கொண்டால் அந்த சக்தியினுடைய அமைப்பு ஒரு இயக்கமாக ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் காணப்படுகின்றது என்பதை நாம் அனைவருமே உணர்கின்றோம். இப்போ நம்மையே எடுத்துக்கொண்டாலும் நமக்குள்ள நிறைய எனர்ஜி ஃப்ளோ இருந்து கொண்டே இருக்கின்றது. ஈவன் ஒரு சடப்பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுக்குள்ள அட்டாமிக் ஆக்டிவிட்டி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. சயின்டிபிக்கா என்ன சொல்லிட்டாங்க? மேட்டர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான் அப்படின்ட்டாங்க இல்லையா? E = mc²ங்கிறது அதுதான் அப்பவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாமே எனர்ஜி தான், மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ எல்லாமே ஆனா தனிப்பட்ட உருவங்களாக சக்தி ஒரு குவிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால் சக்தியினுடைய குவிப்பு
ஒரு சுயமாக மூழ்கிய நிலையில் ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் காணப்படுகின்றது. சக்தியினுடைய குவிப்பு, சித் சக்தியினுடைய குவிப்பு சுயமாக மூழ்கிய நிலையில் ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் காணப்படுகின்றது. இங்கதான் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். எப்படி அப்படின்னா, இந்த செல்ஃப் அப்சார்ப்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இன் ஆக்ஷன் அப்படிங்கிறார். சித் சக்தி எப்படி இருக்கின்றது என்றால், தன்னுள்ளே மூழ்கிய நிலையில், குவிக்கப்பட்ட நிலையில் தனித்தனியாக செயல்படும் நிலையில் ஒவ்வொரு அம்சத்தினுள்ளும் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். அங்குதான் வந்து அறியாமையினுடைய காரணத்தை நாம் கண்டறிய வேண்டும் என்று கூறுகின்றார். The origin of the ignorance must be sought for in some self-absorbed concentration of tapas. சக்தி வந்து தன் ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் ஒரு சுயமான மூழ்கிய நிலையில் இருக்கின்றது. செல்ஃப் அப்சார்ப்டா இருக்கிறோம். நம்ம புத்தகத்தை படிக்கும் பொழுது அப்படியே செல்ஃப் அப்சார்ப்டா இருக்கிறோம் இல்லையா? அதே போல சக்தியும் அந்த நிலையில் ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் இருக்கின்றது. Self-absorbed concentration of tapas. In the self-absorbed concentration of consciousness force in action on a separate movement of the force. இங்கதான் வந்து அறியாமை என்பதும் காணப்படுகின்றது. அடுத்தது பார்க்கலாம். படிக்கிறேன் சார். Yes, madam. Man is the mental being. Therefore, this self-absorbed concentration takes the appearance of mind, identifying itself with a separate movement. It identifies itself also in the movement separately with each of the forms resulting from it. The mind builds a wall of separation which shuts out the consciousness in each form from awareness of its own total self. It also shuts out the consciousness in each form from awareness of other embodied consciousnesses and of universal being. அடுத்ததை படிச்சிடும். Therefore, here lies the secret of the apparent ignorance of the embodied mental being, that is human being, and of the great apparent inconscience of physical nature. We should look deep into the nature of this absorbing, this separating, this self-forgetful concentration, which is the obscure miracle of the universe. Thank you, sir. Thank you. இந்த சக்தி வந்து ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் தன்னைத்தானே மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றது அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த சக்தியினுடைய குவிப்பு இல்லைன்னா தனிப்பட்ட அமைப்பு என்பது உருவாகி இருக்காது. இப்ப ப்ராப்ளம் எங்க அப்படின்னா அதோட இல்லை, அதனால ப்ராப்ளம் வரல, அதுதான் காரணமா இருக்கு. இங்க எப்படி ப்ராப்ளம் உருவாகுது அப்படின்னா, மைண்ட் அப்படிங்கிறது உள்ள புகுந்துருது, அதனாலதான் பிரச்சனையே வருது. இப்போ இங்க ஆசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்ஃப் ஒவ்வொரு அமைப்பும் அந்த சக்தியினுடைய குவிப்பாக காணப்படுகின்றது, ஒரு முடிச்சாக காணப்படுகின்றது. அதனால்தான் ஒவ்வொரு வடிவமும் ஸ்திரமாக இருக்கின்றது என்பதெல்லாம் உண்மை. பட் அதனால ப்ராப்ளம் கிடையாது. எதனால ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஹியூமன் மைண்ட் வந்து என்ன செய்கின்றது, இந்த செல்ஃப் அப்சார்ப்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனர்ஜியோட தன்னை அடையாளம் கொண்டுகொள்கின்றது. அதனால்தான் ப்ராப்ளம் வருது. ஸோ மனிதன் என்பவன் நம்மளுக்கு தெரியும் மனம் சார்ந்த ஒரு அமைப்பு. ஆகையினால இந்த செல்ஃப் அப்சார்ப்டு கான்சன்ட்ரேஷன் தன்னைத்தானே மூழ்கிய நிலையில் மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது இல்லையா? அது என்ன நடைபெறுகின்றது? மனம் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு இயக்கத்தினுள்ளும் தனித்தனியே தன்னை அடையாளம் கொண்டு கொள்கின்றது. ஒட்டுமொத்தமாக அதனால பார்க்க முடியாது. ஒரு இயக்கத்தில் ஈடுபடும் போது தனியாகத்தான் அத்துடன் தான் அதை இணைத்து பார்க்க முடியும். It also identifies itself in the movement separately with each of the forms resulting from it. அனைத்து பலதரப்பட்ட இயக்கங்கள் நடைபெறுகின்றன இந்த உலகத்தில். இந்த பல்வேறு இயக்கங்கள்ல பல்வேறு அமைப்புகள் ஈடுபடுகின்றன. ஒவ்வொரு அமைப்பினுள்ளும் தனித்தனியே ஒரு மனித மனம் என்ன செய்கின்றது, தனித்தனியே பிரத்யேகமாக தன்னை அடையாளம் கண்டு பொருத்தி பார்க்கின்றது. அவ்வாறு பொருத்தி பார்க்கும் பொழுது மற்ற அமைப்புகள் குறித்த அறியாமையில் இருக்கின்றது. மனம் என்ன செய்கின்றது? இந்த பிரிவினை சுவர்களை எழுப்புகின்றது. மைண்ட் பில்ட்ஸ் a wall of separation. ஒவ்வொரு அமைப்புக்கும் பின்னாடி நான் ஒண்ணு பண்ணும் ஒருத்தரோட பழகும் பொழுது இன்னொருத்தர் குறித்து அறியாமையில் இருக்கின்றேன்.
ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது இன்னொரு விஷயம் குறித்து அறியாமையில் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் மாறிடுது. ஆகையால் தான் the mind builds a wall of separation which shuts out the consciousness in each form from our mind. எப்படி இருக்குன்னா, மைண்டோட ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது நம்ம அறியாமையே ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கின்றோம். நம்முடைய உணர்வு நிலையை சுற்றி ஒரு சுவர் எழுப்பப்படுகின்றது. நம்முடைய ஜீவனினுடைய ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடும் பொழுது நம்முடைய ஜீவனில் உள்ள எந்த பகுதி அந்த ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகின்றதோ அதை சுற்றி ஒரு சுவர் எழுப்பப்படுகின்றது. நம்முடைய ஜீவனினுடைய உணர்வு நிலையினுடைய மற்ற பகுதிகள் குறித்த அறியாமையில் நாம் தள்ளப்படுகின்றோம். இது ஒரு இயக்கம். இன்னொரு இயக்கம் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு அமைப்பினுடன் நாம் ஈடுபடும் பொழுது மற்றொரு அமைப்பு குறித்த அறியாமைக்குள் நாம் தள்ளப்படுகின்றோம். நமக்குள்ளேயே ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது. நமக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் இடையில் நம் ஒரு பிரிவினை ஏற்படுகின்றது. இங்குதான் அறியாமை அறியாமை காணப்படுவதற்கான காரணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Here lies a secret of the apparent ignorance of embodied mental being, a human being. மனம், உடல் என்கின்ற அமைப்பை கொண்ட மனம் சார்ந்த ஒரு அமைப்பு எது அப்படின்னா மைண்ட், மனிதன் என்பவன் தான். அவனுடைய அறியாமைக்கான காரணம் இதுதான் காரணம். ஏன் அப்படின்னா, மைண்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியோடையும் தனித்தனியா அடையாளம் கண்டு அதே சமயம் மற்ற அமைப்புகள் குறித்த மற்ற இயக்கம் குறித்த அறியாமல் இருப்பதினால்தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். ஆதலால் தான் இதுதான் மனிதனுடைய அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது என்கின்ற கருத்தை பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இது பகவான் என்ன கூறுகின்றார்? ஸோ இதுல நம்ம அடுத்த ஸ்டெப் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான் பகவான் அடுத்ததாக அந்த ஒரு சாப்டருக்கு தான் நாம் செல்ல போகின்றோம். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? எத்தகையது இந்த செல்ஃப் அப்சார்பிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், the exclusive concentration of consciousness force and the ignorance. இது எத்தகையது? இதை குறித்து தான் பகவான் அடுத்த சாப்டர்ல விளக்குகின்றார். இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் என்ன, ஏன் அப்படி நடக்கின்றது, அதில் தானே அறியாமை நடைபெறுகின்றது, அது எத்தகையது என்பது குறித்து தான் பகவான் அடுத்த சாப்டர்ல விளக்குகின்றார். ஸோ அறியாமைக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட் ஆன் ஒன் இஷ்யூ. இதுதான் காரணம் என்று குறிப்பிடுகின்றார். நம்ம என்ன இதோடைய அடுத்த ஸ்டெப் அடுத்த சாப்டர்ல பகவான் விளக்குகின்றார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் 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 சார். எஸ் மேடம். சார், அப்படின்னா ஈகோ அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணுது சார்? அந்த ஈகோவும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். நம்மளுடைய மைண்ட் ஈகோவோட ஐடென்டிஃபை பண்ணிக்குது. மைண்ட் தான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட். மைண்ட் ஹோலிஸ்டிக் பர்செப்ஷன் கிடையாது. இந்த டிவைடட் மைண்டோட நம்மளுடைய ஈகோ ஐடென்டிஃபை பண்ணிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மைண்ட் செப்பரேட். மைண்டினுடைய அம்சமே என்னன்னா, எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா மைண்டா ஈகோவானா மைண்டு தான் முதல்ல. அதை புரிஞ்சுக்கணும். எது ஃபர்ஸ்ட், மைண்டா ஈகோவா அப்படின்னா மைண்டு. ஏன்னா மைண்டு தான் சூப்பர் மைண்ட்ல இருந்து பிரிந்து வந்துருச்சு. இட் பிகம்ஸ் எ செப்பரேட் என்டிட்டி. இந்த பிரிவுபட்ட மனதுடன் நம்மளுடைய ஈகோ ஐடென்டிஃபை பண்ணிக்குது. மைண்டோட மாத்திரம் இல்ல, உடலோட ஐடென்டிஃபை பண்ணிக்குது. என்னுடைய உடல் நான் அப்படின்னா என்னுடைய உடலை தான் நான் சொல்றேன். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய இமோஷன்ஸும் பிரிவுபட்ட நிலையில் இருக்கின்றது. என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய துயரம் அப்படின்னு நான் என்னோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஈகோ என்ன செய்யுது? என்கிட்ட இருக்கக்கூடிய பிரிவுபட்ட அம்சங்களான மனம், உடல், என்னுடைய பிராணாமயம், இவை ஒவ்வொன்றினுள்ளும் தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது. ஈகோ இஸ் இதோட பின்னி பிணைந்தது, மனதோட பின்னி பிணைந்தது. ஓகே சார்.
Thank you, So, sir. இந்த அறியாமை என்பதற்கு காரணம் ஈகோவும் கூட தான். பட் அடிப்படை காரணம் மைண்டு தானே. அதுதான் சொல்றாரு இங்க பகவான். மைண்டு தான் அறியாமைக்கு காரணம். தென் அதோட எது சேர்ந்துக்குது? ஈகோவும் சேர்ந்துக்குது. அதுதான் விஷயம். Okay, thank you, sir. Thank you. எஸ் சார். சார், ஒரு அற்புதமான ஒரு மதரோட பதில் ஒருத்தரோட கேள்விக்கு. எப்படி பகவான் வந்து மற்ற எல்லாரையும் விட டிஃபரெண்ட், அவர் எல்லாத்தையுமே ட்ரூத்தை ஃபுல்லா பார்த்தாருன்னு சொல்லிட்டு சின்ன இது சார், அதை வாசிக்கட்டுமா சார்? ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வாசிங். சாதகரோட கேள்வி. கிரிட்டிசைசிங் எ ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் ஆன் காந்தி, I quoted Sri Aurobindo's thoughts on non-violence and some other principles that have become absolutes in Gandhiism. The friend protested that admiration for Sri Aurobindo should not blind us to other great men. All, according to the friend, have part glimpses of the truth. I felt it was a mistake to put Sri Aurobindo along with the rest, and I want to reply in some detail on this point. But I shall do so only if you approve. And I would be happier if you gave your own answer. ரொம்ப மதர் வந்து ரொம்ப அற்புதமா பதில் கொடுக்குறாங்க. In the effort of humanity to reach the truth and manifest it, all those who made a discovery, however small it may be, have a place, and Gandhi is one of them. But the great mistake has always been to oppose these partial discoveries instead of unifying them in a supreme harmony. That is why humanity is still groping in the dark. Sri Aurobindo has come to reveal that this supreme harmony exists and to show us the way to discover it. March 1970 வேர்ட் ஆஃப் தி மதர்ல ரொம்ப தெளிவா வந்து பகவான் ஒருத்தர் தான் அறியாமையே கம்ப்ளீட்டா வேற இருந்து இது பண்றாங்கிறது ரொம்ப இந்த லெட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். ரொம்ப 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 கரெக்ட். அந்த மதரோடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆழமா கவனிச்சோம் அப்படின்னா, தி எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இல்லையா? தி எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான் அறியாமை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லாம் வந்து மதர் அண்ட் ஸ்ரீ அரோபிந்தோ அவங்களோட டீச்சிங்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்ம நோ டவுட் நம்ம வந்து பகவானுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் காம்ப்ரிஹென்சிவா இருக்கு, அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படிதான் பார்க்கணுமே தவிர, சப்போஸ் வேற ஒருத்தங்க கருத்து சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய கருத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் இதுல இருக்கும். அவுட்ரைட்டா நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது. டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா எகைன் we are committing a same mistake. இதன் அடிப்படையில் தான் என்ன உருவாகியது? ரிலிஜன்ஸ் எல்லாம் இப்படிதான் உருவாச்சு. ரிலிஜன் எல்லாமே இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான். என்னுடைய ரிலிஜன் தான் உயர்ந்தது, மற்ற ரிலிஜன் வந்து இது மற்ற மதங்கள் வந்து தாழ்ந்தது, இல்லை நான் சார்ந்துள்ள என்னுடைய செக்ட் இதுதான் உயர்ந்தது, மற்றது தாழ்ந்தது, இல்லை நான் எந்த குருவை நான் மதிக்கின்றேனோ அவர் சொல்றதுதான் கரெக்ட், மற்ற குருக்களை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. இது எல்லாமே செக்டேரியன் டெண்டன்சிஸ். இது வந்து ஸ்ரீ அரவிந்தோ அந்த மதர் நெவர் என்கரேஜ் திஸ். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ பார்த்தீங்கன்னா நோ டவுட் அவங்க பகவான் வந்து அவதாரம் எல்லாமே, அவர்கிட்ட அந்த கான்ஃபிளிக்டே பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம எல்லா கருத்துக்களினுடைய ரிஃப்ளெக்ஷனையும் பகவானுடைய ரைட்டிங்ஸ்ல பார்க்கலாம். நோ டவுட் அபவுட் இட். மதர் சொல்றது ரொம்ப அற்புதமான கருத்து. அந்த அவங்க மகாத்மா காந்தியினுடைய அகிம்சையை பத்தி சொல்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. பட் அங்க எப்போ ப்ராப்ளம் வரும்னா, அகிம்சை ஒன்றுதான் இது, அகிம்சைக்கு புறம்பான இருக்கிறது உண்மை இல்லைன்னு சொல்றது தப்பு அப்படிங்கிறத ஈவன் பகவான் ஹிம்செல்ஃப் ஹஸ் டோல்ட். அகிம்சை நோ டவுட் இட்ஸ், பட் யூ காண்ட் கீப் இட் ஆஸ் அன் ஐடியல். மற்றதெல்லாம் வந்து அதற்கு உண்மை இல்லை, மற்ற தத்துவங்கள்லயோ ஐடியல்லையோ உண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியே கூடாது இங்க. அதுதான் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ சொல்றாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மதர் சொல்றது வந்து ரொம்ப அற்புதமான கருத்து. இந்த எக்ஸ்க்ளூசிவா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த வேர்ல்டு இதுல ப்ராக்ரஸ்க்கு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, தப்பு கிடையாது. நம்ம யாரையுமே நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தரை மாத்திரம் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டு அதுதான் உண்மை, மற்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றதுதான் தப்பு அப்படிங்கிறாங்க. அதுதான் மதர் சொல்றாங்க. அது நம்ம கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க.
வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் செஷன் அடுத்த சாப்டர் போகலாம்.